அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு சிலபஸ் படி எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வின் முதல் கட்டம் 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சிலபஸ் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வின் முதல் கட்டம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ள நிலையில் பாடத்திட்டம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து இப்போது பார்ப்போம். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற அண்மையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் அரசு பள்ளியில் பணிபுரிந்து வரும் பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் டெட் தேர்வு தொடர்பாக தமிழக அரசு முறையான வழிகாட்டுதலை வெளியிட வேண்டும் என கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் அடுத்த 2026ஆம் ஆண்டு 3 முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படும் என்று தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை அறிவிப்பாணை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வின் முதல் கட்டம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24, 28ஆம் தேதிகளில் நடத்த உத்தேசமாக திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜனவரி 24ஆம் தேதி சிறப்பு தகுதி தேர்வுக்கான முதல் தாள் மற்றும் 25ஆம் தேதி 2ஆம் தாள் நடைபெறும். இதற்கான அறிவிப்பை நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த சிறப்பு தகுதி தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் பாடத்திட்டம் மற்றும் சிலபஸ் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். பாடத்திட்டம் குறித்து டிஆர்பி இதுவரை அதிகாரபூர்வமாக எதுவும் அறிவிக்கவில்லை. ஏற்கனவே இருக்கும் டெட் போல இந்த சிறப்பு தேர்வுக்கான சிலபஸ் இருக்காது. முதற்கட்ட தகவலின்படி சிறப்பு தேர்வு ஆன்லைன் மூலம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முதல் தாள் 100 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். முதன்மை பாடத்தில் 60 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். இதில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகத்திலிருந்து கேள்விகள் இடம்பெறலாம். அரசின் நலத்திட்டங்கள் குறித்து 10 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் இடம்பெறும். அடுத்து கல்வி உளவியல், தமிழ், ஆங்கிலம் மற்றும் பொதுஅறிவு பகுதியிலிருந்து 10 மதிப்பெண்கள் கேள்விகள் கேட்கப்படும். அனுபவத்திற்கு ஏற்ப வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் 20 மதிப்பெண்கள் வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு 40 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி என்று அறிவிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2ஆம் தாள் 100 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். முதன்மை பாடத்தில் 60 மதிப்பெண்களும் கேள்விகள் கேட்கப்படும். இதில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டத்தில் இருந்து கேள்விகள் இடம்பெறலாம். அரசின் நலத்திட்டங்கள் குறித்து 10 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் இடம்பெறும். அடுத்து கல்வி உளவியல், தமிழ், ஆங்கிலம் மற்றும் பொது அறிவு பகுதியிலிருந்து 10 மதிப்பெண்கள் கேள்விகள் கேட்கப்படும். அனுபவத்திற்கு ஏற்ப வெயிட்டேஜ் மதிப்பெண் 20 மதிப்பெண்கள் வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு 40 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி என்று அறிவிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் இருக்கிறது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இது வெளியிடப்படும். பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இந்த முறையில் தேர்வு இருக்கும் என்பது சமீபத்தில் கிடைத்த தகவலின்படி இந்த பதிவில் நான் பதிவிடுகிறேன். மேலும் சரியான பதிவுகள் கிடைத்தவுடன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிறுவனரும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கத்தின் தலைவருமான கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.